Hi everyone, Maruti Suzuki base to top steering wheel conversion தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். பேஸ் மாடல் ஸ்டீரிங்கில் பார்த்தீங்கன்னா எந்தவித ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அப்புறம் பட்டன்ஸ் எதுவுமே இருக்காது. மாடிஃபை பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பேக் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பேஸ் மாடல் ஸ்டீரிங்லேருந்து அதை கலட்டி எடுத்துருவாங்க. இந்த ஏர் பேக்கை தான் பார்த்தீங்கன்னா நியூவாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங்லே ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த சைடு பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். கீழே பார்த்திங்கன்னா க்ரோம் ஃபினிஷும் வந்துடும், லெதர் ரேப்போடு வந்துடும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் பார்த்திங்களா அந்த ஸ்டேரிங் வீல், அதுக்கு பார்த்திங்கன்னா கீழே அந்த ஒயர் சர்க்யூட்ஸுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்ளர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 950 வருது. வண்டிலே வருது பார்த்திங்களா. பேஸ் மாடல் ஸ்டேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, அந்த ஸ்டேரிங் வீலே பார்த்திங்கன்னா ரப்பரில் தான் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எதுவுமே வராது. கீழே பார்த்திங்கன்னா இந்த க்ரோம் ஃபினிஷும் இருக்காது. இந்த மாதிரி தான் இந்த பேசிக் மாடல் ஸ்டேரிங் இருக்கும். இதை வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே அந்த ஏர் பேக் செக்ஷனை கலட்டிட்டு இப்போ நம்ம டாப் எண்ட் மாட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டாப் மாடல் ஸ்டேரிங் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா. இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா லெதர் ரேப்பில் வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கீழே வந்து க்ரோம் ஃபினிஷ் வந்துடும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன், அதுக்கப்புறம் ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அது கீழே பார்த்திங்கன்னா வால்யூம் மியூட் பட்டன் வந்துடுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கீழே வந்து ஒரு 3 பட்டன்ஸ் வந்துருக்கு. இந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்து எதுக்காங்கன்னா கால் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு, அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா வாய்ஸ் கமாண்ட். இந்த 3 பட்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங்கில் இன்பில்டாகவே வந்துடுது. நைட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த பட்டன்ஸ்க்கெலாம் கூட பார்த்திங்கன்னா இலிமினேஷன் கொடுத்துருக்குறாங்க. காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இலிமினேஷன் ஃபுல்லுமே எல்லா பட்டன்ஸ், அவங்க கொடுத்துருக்குற எல்லா பட்டன்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா இலிமினேஷன் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் ட்ராவல் பண்ணுறப்ப நீங்கள் பட்டன்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபைனலாக இந்த ஸ்டேரிங் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவானுச்சுன்னா, ஸ்டேரிங் வீலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6500, உள்ள கப்ளரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 950, டோட்டலாக பார்த்திங்கன்னா 7450 ஆனிச்சு. இந்த ஸ்டேரிங் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.